செய்யாறு அரசு கலைக்கல்லூரி பெண்கள் கழிவறையில் பாம்புகள் கூட்டம் கூட்டமாக உலா வந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து தீயணைப்புத்துறை மூலம் இன்று பாம்புகளை பிடித்த கல்லூரி நிர்வாகம் கழிவறையை சுற்றி மண்டி கிடந்த புதர்களையும் அகற்றியுள்ளது. செய்தியாளர் தசரதன் வழங்கிய தகவல்கள் இவை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் 8000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இக்கல்லூரி வளாகத்தில் புதர்கள் மண்டி இருந்த நிலையில் பெண்கள் கழிவறைக்குள் பாம்புகள் கூட்டமாக காணப்பட்டதால் மாணவிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்துள்ளனர். இதையடுத்து கழிப்பறை வாசலில் இங்கு நிறைய பாம்புகள் உள்ளதால் உள்ளே செல்ல வேண்டாம் என கல்லூரி நிர்வாகம் சார்பில் எழுதி ஒட்டப்பட்டது. இந்த சம்பவம் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் விமர்சனத்திற்கு உள்ளான நிலையில் கழிவறையில் இருந்த பாம்புகளை தீயணைப்புத் துறையினர் இன்று பிடித்துச் சென்றனர். மேலும் பொதுப்பணித்துறை மூலம் கல்லூரி வளாகத்தில் மண்டி கிடந்த முட்புதர்கள் அகற்றப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார், தங்கள் கடமையை செய்யாதவர்களை பெண் கல்வி சுட்டெரிக்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். செய்தியாளர் தசரதன் வழங்கும் கூடுதல் தகவல். கல்லூரி வளாகம் முழுவதும் தற்போது முழுமையாக தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளது. கழிவறையில் இருந்த பாம்புகள் முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்பட்ட போதும் அப்பகுதியில் பாம்புகள் அச்சுறுத்தல் இல்லை என்பதை உறுதி செய்த பின்னரே மாணவிகள் கழிப்பறையை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவார்கள் என கல்லூரி நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித். நன்றி தசரதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.